ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா மலபார் புளி. இந்த புளி நம்ம தமிழ்நாட்டில் கேரளா, கர்நாடகா பகுதியில் ரொம்பவே பிரபலமானது. சமையலில் குழம்பு, மீன் குழம்பு மற்றும் பல உணவுகளில் புளிப்பு சுவைக்கு பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான பொருள் தான் இது. இந்தியாவில் கறிகளுக்கு புளிப்பு சுவையை கொண்டு வர பயன்படுத்தப்படுற முக்கிய பொருளில் மலபார் புளியும் ஒன்று. இது இந்தியாவில் முக்கியமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் பரவலாக பயிரிடப்பட்டு வருது. தென்னிந்தியாவில் இதோட பயன்பாடு ரொம்பவே அதிகம். இது பிரிண்டில்பெரி, கொடம்புளி அப்படின்னு பல்வேறு உள்ளூர் பெயர்களால் இந்தியா முழுவதும் அறியப்பட்டு வருது. இந்த மலபார் புளியோட விதை, இலை மற்றும் தளிர்கள் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மலபார் புளி ஆயுர்வேத மருத்துவத்திலும் அலோபதி மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருது. இதோட முக்கிய அம்சம் என்னென்னா, தோலில் ஸ்டார்ச், புரதம், தாதுக்கள் மற்றும் அமிலங்கள் நிறையவே இருக்குது. இது அதிகப்படியான உடல் கொழுப்பை நீக்கி உடல் எடையை குறைக்கும் அப்படின்றதால இது நம் நாட்டில் அதிகப்படி பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த கொடம்புளியில் ஹைட்ராக்சிசிட்ரிக் அமிலம் அப்படின்ற ஒரு பைட்டோகெமிக்கல் உள்ளது. இது நம்ம உடல்ல இருந்து தேவையற்ற கொழுப்பை நீக்குது. இப்படிப்பட்ட மலபார் புளியோட நன்மைகள் என்ன, இதோட பக்க விளைவுகள் என்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மலபார் புளினா என்ன? இதோட அறிவியல் பெயர் என்னென்னா கார்சியானா கம்போஜியா. தமிழில் இதை கொடம்புளி, மலபார் புளின்னு அழைச்சிட்டு வராங்க. இது சிறிய பச்சை மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த பழத்தை உலர்த்தி புளியாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதிகமாக இது கேரளா மற்றும் கர்நாடகா, இலங்கை, தென்னிந்தியா, ஆசியாவில் வளர்ந்துட்டு வருது. மலபார் புளியோட ஊட்டச்சத்து என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ராக்சிசிட்ரிக் அமிலம் இது உடல் எடையை குறைக்க உதவும் ஒரு முக்கிய மூலப்பொருள்னு சொல்லலாம். இதில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நச்சுக்கள்லேருந்து காப்பாற்றுது. கால்சியம், இரும்பு, பொட்டாசியம்னு நிறைய கனிமச்சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இந்த மலபார் புளியோட ஆரோக்கிய நன்மை என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். மலபார் புளியோட வேரை நம்மளோட தோலில் பூசுறதால தோல் நோயிலேருந்து நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உடலில் வீக்கத்தால் அவதிப்படுறவங்க இந்த இலைகளோட கஷாயத்தை பயன்படுத்தி வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மலபார் புளியை உணவில் சேர்க்கறதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் நீங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் மலபார் புளியோட விதையிலேருந்து எடுக்கப்படுற எண்ணெயை காயங்களுக்கு பயன்படுத்தினா காயங்கள் விரைவாக குணமாகும்னு சொல்கிறாங்க. மலபார் புளியை தினமும் பயன்படுத்துவது நீரிழிவு நோய்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்குதான். இந்த மலபார் புளி இரத்தப்போக்கு மற்றும் தீக்காயங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவங்க மலபார் புளி கஷாயத்தோட கொஞ்சமாக மிளகு பொடியை சேர்த்து தினமும் குடிச்சு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மலபார் புளி நம்ம உடம்புல சளியை போக்கவும் ஒரு சிறந்த மருந்து. இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதால எலும்பு மற்றும் பல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. பொட்டாசியம் நிறைந்த இந்த மலபார் புளி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதில் ஆக்சிஜனேற்றங்கள் நிறையவே இருக்குது. இது உடலை ஃப்ரீ ரேடிக்கல்லேருந்து பாதுகாக்குது. புற்றுநோய், இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த மலபார் புளியை சமையலில் நம்ம எப்படி பயன்படுத்தணும்? மலபார் புளி அப்படின்றது பல்வேறு உணவுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பல்துறை பழம்னு சொல்லலாம். பாரம்பரிய இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட ஒரு முக்கியமான உணவு வகையில் இதுவும் ஒன்று. குழம்பு, சூப் இப்படி எல்லாத்துலேயுமே இந்த புளியை சேர்த்து சாப்பிட்றதால நமக்கு நிறையவே நன்மை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை நறுக்கி உலர்த்தி மசாலா பொருளாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உணவுகளில் புதிதாகவும் இதை நம்ம சேர்க்கலாம். மலபார் புளி சட்னி, ஊறுகாய் இப்படி பல பிரபலமான மூலப்பொருளாக இது பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மலபார் புளியில் இருக்கிற காரத்தால் இதோட சுவை சீரகம், கொத்தமல்லி மற்றும் இஞ்சி போன்ற மசாலா பொருளோட ரொம்பவே நன்றாக ஜெல்லாகுது. இது பல இந்திய மற்றும் தென்கிழக்கு ஆசிய மசாலா பொருட்களில் ஒரு முக்கிய உணவாக அமையுது. இந்த மலபார் புளி பொதுவாக சுகாதார மருந்துகள்லையும் காணப்பட்டு வருது. இது எடை இழப்புக்கு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்த மருந்துகள்லையும் இதை பயன்படுத்திட்டு வராங்க. டீடாக்ஸ் டீகள்லையும் பிரபலமான ஒரு மூலப்பொருளாக இது அமையுது. இந்த பழம் வைட்டமின் சி நிறைய இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, ஒரு ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த உதவுறதால இது சருமத்தை மேம்படுத்த தேவைப்படுற மருந்துகளில் கூட பயன்படுத்துகிறாங்க. இந்த மலபார் புளி உடல் எடை குறைப்பில் உதவியாக இருக்குது. HCA கொழுப்பை குறைக்க உதவும். உணவு விருப்பத்தை கட்டுப்படுத்தும். மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும். நம்ம இந்த புளி சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி,
சரியான அளவில் உணவு இப்படி சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு பயன் ரெட்டிப்பாக கிடைக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை சமப்படுத்தும். இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது. சர்க்கரை நோயாளிகள் மருத்துவ ஆலோசனையோட இந்த புளியை பயன்படுத்தலாம். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். மோசமான எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இது அதிகரிக்குது. இதய நோய் அபாயத்தை இதனால் குறைக்குது. இந்த மலபார் புளி செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புளிப்பு சுவை சாப்பிட்டா செரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். வாயுவை குறைக்கும். செரிமான கோளாறுகளை இது சரி செய்யும். அழற்சி மற்றும் வலி குறைப்பு. மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகளால் இருக்க இந்த மலபார் புளியை சாப்பிட்டா அவங்களுக்கு சீக்கிரமே நிவாரணம் கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இதில் இருக்கிறதால அலர்ஜி மற்றும் வலியை இது குறைக்குது. புற்றுநோயை எதிர்க்குது. செல்களை சேதமடைவதை இது தடுக்கும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். இந்த மலபார் புளியில் இவ்வளோ நன்மை இருந்தாலும் கொஞ்சம் தீமை இருக்க தான் செய்யுது. அது என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி ஏற்படும் அபாயம் இருக்குது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் தவிர்க்கணும். சர்க்கரை நோய் மருந்து எடுத்துகிட்டு இருக்கவங்க மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு தான் இதை பயன்படுத்தணும். கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக எடுத்தால் பாதிப்பு ஏற்படும். அதிக அளவு ஹெச்சியை உட்கொள்ளுதல் தலைவலி மற்றும் மயக்கத்தை இது ஏற்படுத்தலாம். இந்த புளியை உணவில் புளிக்கு பயன்படுத்துறது பாதுகாப்பானது. மருந்து மாத்திரை வடிவில் எடுத்தால் 500 mg முதல் 1500 mg வரை தான் எடுத்துக்கணும். அதுவும் மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு தான் எடுத்துக்கணும். இந்த மலபார் புளியில் நிறைய நன்மைகள் இருந்தாலுமே எடை இழப்பு அல்லது பிற உடல்நல பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு நம்ம நம்பக்கூடாது. கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் போலவே மலபார் புளியும் நம்ம உணவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பிறகு தான் நம்ம இதை சாப்பிடணும். மலபார் புளி அப்படின்றது பல ஆரோக்கிய நன்மையை தர்றது. இதோட காரமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த இந்த பண்பு சமையல் மற்றும் சுகாதார ஊட்டச்சத்துக்களில் பிரபலமான ஒரு மூலப்பொருளாகுது. நம்மளோட உணவில் சுவையை மேம்படுத்துறதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பினாலும் சரி, மலபார் புளி அப்படின்றது ஒரு சிறந்த தேர்வு. இந்த மலபார் புளி சமையலுக்கு சுவையையும் உடலுக்கு சுகத்தையும் தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. ஆனால் எல்லாத்த போலவும் இதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் தீமை தான் ஏற்படும். அளவு, உடல்நிலை மற்றும் மருத்துவ ஆலோசனையோட இதை பயன்படுத்தினா மலபார் புளி நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த மலபார் புளியை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவு இந்த மலபார் புளியை உங்களோட உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.